மந்தார பர்வதமே, உலக நலனுக்காக நாராயணரின் உதவியோடு நாங்கள் கடலை கடைந்தாக வேண்டும். இந்த காரியத்திற்காக தேவர்களும் அசுரர்களும் ஒன்று சேர்ந்துள்ளோம். நீங்களும் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும். கடைந்தெடுக்கும் ஒரு கருவியாக மாற வேண்டும். மகாராஜா பலி, இந்திரனிடம் சக்தியும் இல்லை, பலமும் இல்லை. ஆனால் ஒன்று, தப்பித்து ஓடும் கலை இவனிடம் உள்ளது. இருக்கட்டும், இதை தூக்கும் பொறுப்பை நாம் பார்த்துக் கொள்ளலாம். சரி மகாராஜா. பிரபு, மந்தார பர்வதம் விசாலமானது. எனக்கு சந்தேகம் வந்துவிட்டது. தேவர்களும் அசுரர்களும் எவ்வாறு கொண்டு வருவார்கள்? சமுத்திர மந்தனத்திற்கு முன்பு தேவர்களும் அசுரர்களும் மனதார ஒன்றிணைய வேண்டும். அசுரர்களுக்கு அவர்களுடைய சக்தி மீது ஆணவம் உள்ளது. தேவர்களுக்கோ பலவீனத்தின் பயம் உள்ளது. இது தனியாக இயலாது என்று முதலில் அசுரர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதோடு தேவர்கள் புரிந்து கொள்ள வேண்டியது, பக்தியின் பலத்தைக் கொண்டே எதையும் சாதிக்க முடியும். அவர்கள் முயன்றால் போதும். நாராயணனே அவர்களுக்கு துணையாக நிற்பான். இந்த மலையை நாம் தூக்கவே முடியாது. மகாபலி, இக்கடலை கடைய வேண்டுமென்றால் இந்த பர்வதத்தால் தான் முடியும். மீண்டும் ஒரு முறை முயற்சி செய்யலாம். வேண்டாம், இந்த பர்வதத்தை நாம் தூக்கக்கூட முடியவில்லை. இதை வைத்து நாம் எவ்வாறு கடலை கடையப் போகிறோம்? மகாபலி, சந்தேகம் வேண்டாம். முயற்சி செய்து பார்ப்போம். நாராயணரின் அருளோடு மீண்டும் ஒரு முறை முயற்சிக்கலாம். வாருங்கள். ஒவ்வொரு முறையும் நான் அவரை நினைத்துக் கொள்கிறேன். என்னை பொறுத்த வரையில் அவர்தான் எங்களுக்கு ஏதோ சதி செய்கிறார். என்ன செய்ய வேண்டுமோ, என்ன முயற்சி எடுக்கிறாயோ அதை நீ தனியாகவே செய். தேவைப்பட்டால் உன் நாராயணனை கூப்பிடு. தேவி லக்ஷ்மியை மீட்பதற்காக அவரும் ஏதாவது செய்ய வேண்டும் அல்லவா? மகாபலி, கருணையும் கடமையும் அழைத்தால் நாராயணர் நிச்சயம் வருவார். நாராயணரே, எங்களுக்கு உதவி செய்யுங்கள். நாராயணரே, எங்களுக்கு உதவி செய்யுங்கள். அங்கேயே நில். உன்னுடைய தோல்வியை ஏற்றுக்கொண்டு இங்கிருந்து முதலில் போய்விடு. நான் தோற்று போய்விட்டேன். உன்னுடைய அழகைக் கண்டு உன்னை சிறைப்படுத்தி பாதாள உலகிற்கு அழைத்துச் செல்வேன். லக்ஷ்மியை கட்டி போட முடியாது மூர்கனே. நல்ல கர்மாவால் தான் அவளை வெல்ல முடியும். ஆனால் உன்னை போன்ற ஒரு ராட்சசனுக்கும் பாவிக்கும் லக்ஷ்மியை இழக்க மட்டும்தான் தெரியும். உன்னுடைய முயற்சியும் உன்னுடைய கூக்குரலும் எல்லாமே வீண்தான். வரப்போவதில்லை உன்னுடைய நாராயணன்.
தூய்மையான மனதோடு கூப்பிட்டான். நானே வந்து விடுவேன் அசுர ராஜா. ஆனால் மனதில் சிறிது சந்தேகம் இருந்தால் அப்போது ஒரு சிறிய பொருளும் மிகவும் பாரமாக தெரியும். நாராயணரே, நாங்கள் முயற்சி செய்து பார்த்தோம். பர்வதமலையும் எங்களுக்கு உதவி செய்தது. அசுரர்களும் முயற்சித்து பார்த்தார்கள். ஆனால் நாங்கள் தோற்றுப் போய்விட்டோம். இப்போது நீங்கள்தான் வழிகாட்ட வேண்டும். கடினமான காரியத்தில் வெற்றி பெற வேண்டுமெனில் தன்னம்பிக்கையை வளர்த்துக் கொள்ள வேண்டும் தேவராஜா. வருத்தமும் பயமும் உங்களை வெற்றியின் பாதைக்கு என்றும் அழைத்து செல்லாது. நம்பிக்கை இருப்பதால் தான் ஒரு சிறிய குழந்தைக்கு தன் பெற்றோர்களின் கையை விட்டுவிட்டு தனியாக நடக்கும் தைரியத்தை கொடுக்கிறது. மனதில் நம்பிக்கை இருந்தால் இந்த மந்தார பர்வதம் என்ன, இந்த சிருஷ்டியின் பாரத்தையும் சுமந்து விடலாம். சிருஷ்டியின் பாரத்தை பிறகு சுமக்கலாம் நாராயணா. முதலில் இந்த மந்தார மலையை தூக்குங்கள். உங்களுடைய நம்பிக்கையின் சக்தியை காட்டுங்கள். எனக்கு நம்பிக்கை உள்ளது. எனது அன்பு இந்த பாரத்தை சுமக்கும். அதோடு என் கர்மம் இந்த சமுத்திரத்தை கடையும். நீ என்ன செய்து கொண்டிருக்கிறாய் லட்சுமி? பாதாளத்தில் இருந்து வந்த இந்த கள்வனை மறுபடியும் பாதாளத்திற்கே அனுப்புகிறேன். ஸ்திரீ லக்ஷ்மியாகவும் இருந்தாலும் சரி, சாதாரண ஸ்திரீயாக இருந்தாலும் சரி, யாராவது அவளுடைய மனபலத்தை, அவள் மனதில் இருக்கும் அன்பை, அவளது சக்தியை குறைவாக மதிப்பீடு செய்துவிட்டால் அவனுடைய நிலைமையும் இவ்வாறுதான் இருக்கும். நில் மகளே. மகள் என்னும் அதிகாரத்தை இழந்து விட்டீர்கள். பழிவாங்கும் அக்னியானது நம் பவித்திரமான பந்தத்தை எரித்து சாம்பலாக்கிவிட்டது. நான் கொடுத்த மதிப்பை சூழ்ச்சியால் வெல்ல பார்த்தீர்கள். நான் எனது வாக்கை நிறைவேற்றிவிட்டேன். தங்களுக்கு தாய் தந்தை என்ற ஸ்தானத்தை கொடுத்தேன், மதித்தேன், வணங்கினேன். ஆனால் உங்கள் மனதிலோ மகள் பாசம் இல்லவே இல்லை. மனம் முழுவதும் பழிவாங்கும் விஷம்தான் உள்ளது. அர்ஜுனானந்த